எளிதில் மறைகள் தேரா இறைவனை எல்லில் தங்கள் பொழுதர் காலத்தென்று பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். திருச்சிற்றம்பலம். இன்று நாம் திருவம்பாவை 11வது பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் கொட்டியுள்ளது. மையார் தடம் பொய்கை பொக்கு முகேரன்ன கையால் குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோ ஆண்டொங்கனாரல் போல் செய்யவன் நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோ எய்யாமல் காப்பாய் எமையலோர் எம்பாவாய் எய்யாமல் காப்பாய் எமையலோர் எம்பாவாய் என்று மிக அற்புதமாக பாடுகின்றார் நமது மாணிக்கவாசகப் பெருமான். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், ஐயா எடுத்ததுமே சொல்றாரு, பொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன. இந்த பெண்கள் எல்லாம் இப்ப அந்த பெண்ணை எழுப்பி கூட்டு போய் இப்ப தடாகத்தில், அதாவது குளத்தில் போய் இவர்கள் எல்லாம் போய் நீராட செல்கின்றார். நீராட செல்லும் போது எப்படி போறாங்க, அந்த குளத்துல எப்படி போய் குளிக்க போறாங்கிறத முதற்கொண்டு மாணிக்கவாசகப் பெருமான் சொல்றார். பொய்யார் தடம் பொய்கை புக்கு முகையர் என்ன. அந்த பொய்கை ஆகிய அந்த குளத்தில் இந்த பெண்கள் எல்லாம் நீராடும் போது வண்டுகள் செறிந்த பொய்கையாம். மொய்யார்னா வண்டுகள் எந்த அளவு அது முச்சிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. வண்டுகள் வந்து பொய்ன்னு வரும், தனியா இருக்காது. வண்டுகள் மூலமாவே நிறைய வந்து நிற்கும். அப்படி வண்டுகள் செறிந்த அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா மலர்கள் செறிந்த குளம்னு சொல்லலாம். தாமரை தடாகம் இருக்கும், தாமரை மலர்கள் இருக்கும், எத்தனையோ மலர்கள் எல்லாம் தண்ணீர்லேயே பூக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி தடாகத்துல எல்லாம் போய் என்ன செய்வாங்களா, அந்த பெண்கள் எல்லாம் போய் நீராடுவார். அப்படி வண்டுகள் தெரிந்த அந்த குளத்தில் நீராட செல்லும் போது அவர்கள் எல்லாம் அப்படி பைய பார்த்து எடுத்து வைப்பாங்களாம். அந்த தண்ணி ஏன்னா குளிரும்ல காலையில, அதனால காலையில எந்த தண்ணியில குளிக்கணும், பச்சை தண்ணியில குளிக்கணும். அதெல்லாம் வேற, நீ இப்போ நடக்கிறத பேசுங்க சிவா அப்படின்னு சொல்றது புரியுது. மெயினா முக்கியமா குளத்துலதான் குளிக்கணும். சரி, குளம் தான் இல்லைனாலும் வீட்லயாவது என்ன செய்யணும், பச்சை தண்ணியில குளிச்சா சிறப்பு. சரி, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. என்ன, அந்த படியில கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி என்ன செய்வாங்களா, இந்த கையை வைத்து கையால் குடைந்து உன் கடல் பாடி அப்படி உள்ள போகும்போது கையால் விலக்கி என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும்போது என்ன செய்வாங்க, சும்மா போக மாட்டாங்க, இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே சொல்லுவாங்க. அதுதான் சிறப்பு. சும்மா போனோம், குளிச்சோம், வந்தோம், எனத்தையாவது நினைச்சுக்கிட்டே குளிக்கிறது. நம்ம குளிக்கும் போது உறவே பாருங்க, பல இதை யோசனை பண்ணிக்கிட்டே குளிப்போம். இந்த பயகை இப்படி இருக்கானுங்களே குளிக்கும் போது. அவருக்கு இந்த பெண்கள் எல்லாம் வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது என்பதற்காக சிவசிந்தனையோடு உள்ளே போய் பெருமாளுடைய புகழை பாடிக்கொண்டு அண்ணாமலையார் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் அந்த அண்ணாமலையாரை இணைந்து இந்த நிகழ்ச்சி பூரா எங்க நடக்கு, அண்ணாமலையில் நடக்கு. அந்த அண்ணாமலையில் உள்ள அந்த பெண்கள் எல்லாம் போய் தடாகத்தில் போய் நீராட செல்லும் போது இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே என்ன செய்யறாங்க, உள்ள போய் நீராட செல்கின்றார். அப்படி இறைவன் புகழ் பாடிக்கொண்டுதான் மலர் பறிக்கணும், இறைவன் புகழ் பாடிக்கொண்டுதான் குளிக்கணும், இறைவன் புகழ் பாடிக்கொண்டுதான் எல்லா வேலைகளையுமே செய்யணும். மலர் தொடுத்தாலும் மலரை பறித்தாலும் இறைவன் புகழ் பாடிக்கொண்டே நாம் பறிக்கணும். அப்படி பாடினால்தான் நமக்கு சிவபுண்ணியம் உண்டாகும். சும்மா எதையோ நினைச்சுக்கிட்டு நம்ம பாட்டு பூ கட்டணும்னு வச்சுக்கோங்க, அது சிவபுண்ணியம் ஆகாது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும்போது வீட்டை நினைப்பாங்க, வீட்டில் இருக்கும்போது இங்க நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இங்க வந்து இந்த சிந்தனை மட்டுமே தான் இருக்கும். இப்ப ரோட்ல நம்ம போறோம், பைக்ல போகும்போது நம்ம சிந்தனை முழுவதும் எதுல இருக்கணும், அந்த ரோட்ல மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த சிந்தனையும் இருக்காது. வீட்டை நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க என்ன ஆயிரும், ஆக்சிடென்ட் ஆயிரும்.
இதே இது நீங்க கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய கவனம் முழுவதும் எதுல இருக்கணும்? சாமி கிட்ட மட்டும் இருக்கணும். வேற எங்கேயும் இருக்கணும். எப்படி ரோட்ல கவனமா போறீங்களோ அதே போல சிவபெருமான வழிபாடு செய்ய போறோம். அவரை தவிர வேற எதையும் சிந்திக்க கூடாதுங்கிற நிலையோடே உள்ள போகும். உங்களுடைய முழு கவனமும் யார்கிட்ட இருக்கணும்னா சிவபெருமான் மட்டுமே இருக்கும். அங்க போய் சும்மா இருக்கக்கூடாது. போய் என்ன செய்யணும்? புகழ்ந்து பாட வேண்டும். புகழ்ந்து பாடி ஐயா வழியடியும் ஆழ்ந்தோங்கான் ஆரலல் போன்ற அப்படி நம்ம இறைவனுடைய புகழை போய் கண்ணு ஒரு பாடலாவது உருகி பாடணும். காலைல போனதுமே காலையில பள்ளியடிச்சுக்கு போறவங்களாம் எப்படி பாடுவாங்க? உருகி ஒரு பாட்டு பாடினாலும் அப்படி உருகி பாடுவாங்க. போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு அப்படி பாடுவாங்க. முந்திய முதல் நடு இறுதியும் வானாய் மூவரும் வருகில யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழும் அருளிய பரணே பரணே என்று அப்படி உருகி உருகி சும்மா போனோம் வந்து இல்லாம இறைவனுடைய புகழ் பாடுவதற்காக நம்ம சிவபெருமான் வந்தாச்சு. இங்க வந்தா என்ன செய்யணும்? பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்ளணும். சாமினாலே நமக்கு என்ன வேணும்? பாட்டு ரொம்ப முக்கியம். இப்ப சிவபூஜையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற எல்லா கிரியும் பண்ணுவீங்க, பரிவார தேவையில செய்வீங்க, எல்லாத்துக்கும் மந்திரம் சொல்லுவீங்க, திருமஞ்சனம் போடுறதுக்கு மந்திரம் சொல்லுவீங்க, எத்தனையோ கிரியைகள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி திருமுறை பாடலைன்னு வச்சுக்கோங்க, பண்ணதே திருமுறை பாடி உருகணும். அதுலதான் விஷயம் இருக்கு. அத்தனையும் செஞ்சாதான் கடைசி திருமுறைகள் பாடும்போது உள்ள உருகும், இல்லைன்னா உருகாது. இப்ப உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேனே, இப்ப வீட்டுல ஒரு விருந்தாள் வராங்க, அவங்களுக்கு நீங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க, வச்சுட்டு அவரு சாப்பிட மாட்டேங்காரு. சரியா? என்ன காரணம்? அந்த சொல்றாங்க காய் வைக்கிட்டுவாங்க, குழம்பு வைக்கிட்டுவாங்க அப்படின்னு சொன்னாதானே அவர் சாப்பிடுவாரு. சும்மா எல்லாம் எடுத்து முன்னாடி வச்சு அவர் சாப்பிடுவாரா? அந்த உபச்சாரம் ரொம்ப முக்கியம். அதே போல சாமிக்கு திருமுறை பாடுவது, சாமிக்கு திருமுறைகள் தான். நீங்க எல்லா கிரியும் பண்ணிட்டு திருமுறை பாடல்னா அப்படி சாமி புகழ்ந்து பாட வேண்டும். அதையும் நம்ம பாண்டிய நாட்டுல இருக்கோம். பாண்டிய நாடு பாட்டுடைத்து முத்துடைத்து. சாமிக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். எல்லா திருக்கோயிலுக்கும் போய் வந்து கடைசி எங்க வந்துட்டோம்? சிவபெருமான் வந்துட்டோம். இனி பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலாக்க கொள்வான். அவத்தை நோக்கி காலத்தை போக்காமல் கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காதே வெண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் முள்ளுக்கு நின்று உருக யாமாட்டோம் நீயே வந்து என்ன குறையுமிலோர் எம்பாவாய். பாடி கசிந்து உள்ள உருகும். ஆற்றகிலேர் அடியேர் அரசை அவனிதளத்து ஐம்புலனாய சேற்றிலெழுந்தா சிந்தை செய்து சிவன் எம் பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள் உருகி உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புலந்து. சாமியை போற்றிக்கிட்டே இருக்கும். இறைவனை வாழ்த்துனா என்ன சிறப்பு சொல்லுங்க பார்ப்போம். எதுக்காக நம்ம இறைவனை வாழ்த்துறோம்? போற்றி அர்ச்சனை எல்லாம் எதுக்கு பண்றோம்? அவருக்கு எதுவும் கிடையாது. என்னன்னா இப்ப ஒரு மலையே நீ வாழ்க, கடலே நீ வாழ்க, கந்தசாமி நீ வாழ்க, குப்புசாமி நீ வாழ்க, இப்படி ஓரையா கூப்பிட்டு வாழ்த்துறதுக்கு. இறைவனை வாழ்த்தியாச்சுன்னா எல்லா உயிரும் வாழும். இது அவங்களுக்கு இறைவனை வாழ்த்தியாச்சுன்னா எல்லா உயிரும் அவர் கலந்துருக்காரா கலந்துருக்கலையா? அவர் கலந்துருக்கிறதுனால அவரை வாழ்த்தியாச்சுன்னா எல்லா உயிரும் வாழும். இப்ப நீங்க இப்ப திருக்கோயில போய் வழிபாடு செய்றீங்க, உங்களுக்காக மட்டுமே வழிபாடு பண்ணுவீங்க? எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறென்றும் நினைந்தறியேன் பராபரமே என்று தாய்மான சுவாமிகள் சொல்வதற்கு நாங்க எப்பயுமே சுயநலத்தோடு என்ன செய்யக்கூடாது? இறைவனை போய் வழிபாடு செய்யணும். நீங்க பிற உயிருக்காக வேண்டுங்க, உங்க உயிரை சாமி பார்ப்பாரு. எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் நினைந்தறியேன் பராபரமே அப்படின்னு எல்லா உயிருக்காகவும் வேண்டுங்க. சுவாமி உங்களை எவ்வுயிரும் காக்கவோ ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாமும் ஒருவர் அல்லவோ. எல்லா உயிரும் நம்மளும் ஒரு ஆளா இருப்போமா இருக்க மாட்டோமா? அப்ப நம்மள பாப்பாரா பார்க்க மாட்டாரா? என் குடும்பம் எப்படியாவது நல்லா இருக்கணுங்க, என் குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும். எல்லாரும் கேட்கறது என்னன்னா, என் குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், என் குழந்தை குட்டிக்கு வேலை கிடைக்கும், நீ என்ன செய்ய ஏது செய்ய எனக்கு தெரியாது சாமி, செஞ்சேன்னா இதை தாரேன்.
மூடியத்தாங்க. இது சாமிகிட்ட பேர வேற பேர பேசுறது. நீ இதை செஞ்சா நான் இதை தரேன். அப்ப செய்யலாம் கொடுக்க மாட்டாரு. எப்படி முதல்ல வந்து சாமிகிட்ட என்ன செய்யக்கூடாது, பேரமே பேசக்கூடாது, எப்பயுமே பேசக்கூடாது. அப்படி இறைவனை போய் புகழ்ந்து பாடி பாடி இறைவனை மகிழ்விக்கணும். சாமி 2 பேரும் கேட்டாங்க சாமிகிட்ட. அவங்க 2 பேரும் ஆகா ஊகுன்னு பேரு. எனவே சாமி உங்களை நாங்க புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கணும், எந்த நேரமும் பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா. உடனே சாமி பார்த்தாரு, நம்ம எல்லாருடைய பாட்டையும் கேட்கணுமே, இவங்க வேற பாட்டு பாடணுங்கிறாங்க, சரி வாங்க அப்படின்னு 2 பேரையும் தோட மாட்டிக்கிட்டாரு சாமி. 2 பேரும் பாடிக்கிட்டே இருக்கு. அதான் தோடைய எப்பயுமே சிவபெருமான இப்பயுமே சிவபெருமான போட்டு அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும் ஆகா ஊகும் எப்பயுமே. அதனாலதான் தோட அணிஞ்சு அவங்க போட்டுக்கிட்டே சாமி நீங்க பாட்டு பாடிக்கிட்டே இருங்கப்பா அப்படி. ஏன்னா பாட வைப்பது யாரு? சாமி. கடைசி மாணிக்கவாச பெருமான் வந்து அந்த எழுத இடத்துக்கு போனோம் பார்த்தீங்களா சிதம்பரத்துல, அங்க சாமி நீங்க சிவபெருமானே அந்த குளத்துல வர்றாரு. மாணிக்கவாச பெருமான்ட்ட வந்து இதை நீங்க திருவாசகம் பண்ணீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா நான் எழுதிக்கிறேன் அப்படிங்கிறாரு சாமி. எனக்கு என்ன தெரியும், எல்லாம் பெருமான் திருவருள் அப்படின்னாரு. உடனே அவரை கண்ணை மூடி பாட வச்சு சிவபெருமானை எழுதினார். இது அவங்களுக்கு அப்படியே நமச்சிவாய் ஆரம்பிச்சு அச்சோவை வரைக்கும் கைப்பட எழுதி வாங்கிட்டாரு. பாட வச்சது யாரு? சாமி. பாடியது யாரு? மாணிக்கவாச பெருமான். பாட வச்சு சிவபெருமானை எழுதியது திருவாசகம். அதுலயும் பாவை பாடும் வாயால் கோவை பாடுகன்னு சொன்னதுனால இந்த திருவம்பாவைக்கு மிகச்சிறப்பு. திருவாசகத்திலே முக்கியமான சிறப்பு. ஏன்னா இது சக்தியை உயர்ந்தது என்று சொல்கின்ற அடிப்படையில் இது வந்து ரொம்ப சிறப்புடையது இந்த திருவம்பாவை. எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த திருவம்பாவை இந்த வருஷம் எடுத்து படிச்சுட்டாங்கன்னா அடுத்து அது பூஜை ரூம்லே இருக்கும். அடுத்த வருஷம் தான் அப்படியாக திருவம்பாவைன்னு ஒண்ணு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்ப பாடுவாங்கன்னா முற்றோதல் எப்ப பாடுவாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும், படிக்கணும். அதுல சிறப்பு வந்து இந்த மார்கழி மாசத்துல பாடுறது மிகச்சிறப்பு. அப்படி மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் புக்கு அப்படி உள்ள போய் முகேர்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி பெருமானுடைய திருவடியை பாடி ஐயா வழி அடியோம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் ஆழ்ந்தோங்கான் ஆரலல். ஐயா அப்படின்னா தலைவா, ஐ அப்படின்னா தலைவன் அர்த்தம். ஐயா எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய பெருமானே. இந்த தமிழ்ல ஐயாங்கிற வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை கிடையாது. அதனாலதான் வேதங்களே ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே மாணிக்கவாச பெருமான். ஐயாக்கு மேல அப்படி ஐயா வழியடியோம் ஆழ்ந்தோங்கான், நாங்கெல்லாம் வழி வழி அடியோராக உங்களுக்கு இருக்கின்றோம் அப்படின்னு. இது திருச்சாளர்ல சொல்றாரு. அந்த பூமி பெண் பேச வைக்கும் போது அவர் சொல்றாரு, காணார் புலி தோல் உடை தலை ஊன் காடுபதி ஆனாலும் அவனுக்கு இங்கு ஆட்படுவா ஆரேடி. என்ன சிவபெருமான்னு சொல்ற, அவர் என்ன புலித்தோல் அணிஞ்சிருக்காரு, இது மண்டையோட அணிஞ்சிருக்காரு, அவருக்கு யார் ஆட்படுவா அப்படின்னு கேள்வி கேட்டு அது பதில் சொல்றாரு. ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாடர் கோவும் வழியடியார் சாழலோ. என்னடி இப்படி சொல்லிட்ட, அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அந்த பிரம்மா விஷ்ணுவே வழி வழி அடியார். யாருக்கு? சிவபெருமானுக்கு. அவர் மட்டும் இல்ல, அந்த பிரம்மா விஷ்ணு மட்டும் இல்ல, வழி வழி இருக்கக்கூடிய எல்லா தேவர்களும் வானாடர் கோவும், வானத்தில் உள்ள எல்லா தேவர்களும், அது போல அதுக்கு கோவாக விளங்கக்கூடிய இந்திரன் முதற்கொண்டு எல்லாரும் யாருக்கு அடிமை? வழி வழி அடியார் எல்லாருமே சிவபெருமானுக்கு அப்படின்னாரு. எப்படி சொல்றாங்க திருச்சாளர்ல, காணார் புலித்தோல் உடைதலை உன் காடுபதி, காட்டுல இருக்காரு, காட்டுல நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு, தலை மண்டையோட அணிஞ்சிருக்காரு, புலித்தோலை அணிஞ்சிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு யார் ஆட்படுவா அப்படின்னு என்ன இப்படி சொல்லிட்ட, அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அந்த ஆனாலும் கேளாய் அயனும் பிரம்மா திருமாலும் வானாடர் கோவும் வழியடியார் சாலும், எல்லாரும் வழி வழி அடியார்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அது போல நாங்கெல்லாம் வழி வழி அடியார்கள் பெருமானே அப்படின்னு இந்த பெண்கள்லாம் அப்படி நீராட செல்லும் போது பாடிக்கிட்டே நீராடுறாங்க. ஐயா வழியடியோம் ஆழ்ந்தோங்கான் ஆரலல் போல். ஆரலல் சாமி வந்து நெருப்பு போன்ற மேனியன். ஏன் ஆரலல் போல் அப்படிங்கிறாருன்னா, நெருப்புல நீங்க எந்த பொருளை போட்டாலும் அது என்ன செய்யும் அப்படின்னா சுத்தமாக்கும்.
இப்ப நீங்க இரும்பு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சுத்தமாக்கி கடைசி ரொம்ப பக்குவம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உருகி ஒண்ணு சேர்ந்துடும். எந்த ஒரு பொருளை போட்டாலும் உருகி. அதே போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்கி எப்படி அந்த இரும்பில் உள்ள துருவு நீங்கி அந்த இரும்பு சுத்தம் அடைகின்றதோ, அதே போல சிவபெருமான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்கி நம்மளை தூய்மையாக ஆக்கி எப்படி அது நெருப்போடு ஒன்றுபடுகிறதோ அதே போல சிவத்தோடு இந்த ஆன்மாவை ஒன்றுபடுத்துகின்றார் சிவபெருமான். அதனாலதான் அழல் போல் அழல் போன்ற மேனி சிவபெருமானுடைய மேனி எப்படி இருக்கும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானும் சொல்றாரு. மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை வரிவலை கைமடமானி பங்கை செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல் உருவன். அழல்னா நெருப்பு. பொங்கு அழல் உருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி மங்கையர் கண்ணி தன்னோடு மவந்த ஆளவாயாவதும் இப்படி சொல்றாரு. அழல் போன்ற மேனியன் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை செலுத்திய. சில இதுல எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜோதியே கடவுள்னு முடிச்சிடுறாங்க. அதான் பிரச்சனை. சாமி நெருப்பு போன்ற மேனியனாக இருந்தாலும் கூட அப்ப நெருப்பு தான் கடவுள் கிடையாது. சாமி எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். நம்ம சமயம் என்ன சொல்லுதுன்னா இறைவன் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர், அவர் நெருப்பு தான் கடவுள் கிடையாது. சில பேர் அருப்பெருஞ்சோதியை ஆண்டவர்னு முடிச்சிடுறாங்க, ஜோதியே கடவுள்னு முடிச்சிடறாங்க. அப்படி கிடையாது. சாமி ஜோதியும் தாண்டி நம்ம இன்ன தன்மையை நின்று அறிவொன்னாத எம்மான். நம்ம அறிவு கொண்டு இப்படிதான் சாமி இருப்பான்னு சொல்ல முடியாது. அவர் இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமான நாம் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாகி ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறர் உருவும் தம்முருவும் தாமேயாகி இப்படி சொல்றாரு. எல்லாவற்றையும் கடந்தவர். நம்ம இப்படிதான் இருப்பாரு. நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல. நம்ம எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் சிவபெருமான். அவருக்கு உருவம் கிடையாது. ஆனா நமக்காக உருவம் தாங்கி வர்றார். அது எளிவந்த கருணை. அந்த தடத்தல கணத்துக்கு வர்றதுதான் நம்ம சக்தின்னு சொல்றோம். உருவமற்ற நிலையில இருக்கக்கூடிய இறைவன் நமக்காக உருவம் தாங்கி வருகின்ற நிலைய நம்ம சக்தின்னு சொல்றோம். இந்த உலகத்தை படைத்து இந்த உயிர்கள் எல்லாம் அதுல சஞ்சரிக்க வைக்கிறார் பாருங்களா, இதெல்லாம் சக்தியை கொண்டுதான் செய்யறாரு. நமக்கு தனு கரண புவன போகங்களை எல்லாம் எதுல இருந்து கொடுக்குறாரு? மாயிலிருந்து எடுத்து கொடுக்குறாரு. தனி என்பது உடம்பு, கரணம் என்பது அந்த கரணம், புவனம் என்பது இந்த உலகம், போகம் என்பது அதை அனுபவிக்கக்கூடிய பொருட்கள். இத்தனையும் சாமி நம்ம கொடுக்காரு. இதெல்லாம் கொடுக்கலைன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. எல்லாமே கருணையோட கொடுக்காரு. தனு கரண போன போங்க. அதுதான் புனியாசம் அழகா சொன்னார். சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், எதுவுமே சும்மா வராது. நமக்கு நோயினுடைய எதுலாம் வருது? ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோம், அதனாலதான் நோய் வருது. எதுக்கு இந்த உடம்பு வந்திருக்கு? ஏற்கனவே ஏதோ செஞ்சு வச்சிருக்கோம், அதனால இந்த உடம்பு வந்துருக்கு. சும்மா தனுன்னா இந்த உடம்பு, சும்மா தனு வரல, உடம்பு வரல. சும்மா பிணி வரல. ஒருத்தருக்கு தலைவலி ரொம்ப இருக்கா, ஏற்கனவே ஏதோ செஞ்சிருக்கீங்க, அடுத்தால இவனுக்கெல்லாம் தலை வலிக்கட்டும் அப்படியாங்கல்ல, அது அப்படி அடுத்த பிறகுல இவங்களுக்கு தலைவலி வந்துடும். எத்தனை ஆஸ்பத்திரியில பார்த்தாலும் அது தீராது. அடுத்தவங்களை நம்ம என்ன சொல்றோமோ அது நமக்கு திரும்பி வந்துடும். செவத்துல அடிக்கிற பார்த்து திரும்பி கண்டிப்பா வருமா வராதா? அரிசி வச்சு அரிசி தானே வரும், பருத்தி வருமா? நம்ம எதை விதைக்கிறோமோ அது கண்டிப்பா நமக்கு ரிட்டர்ன் வந்தே தீரும். முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே விளைக்கும். எது வச்சாலும் பின்னாடி. அதனாலதான் நீங்க ஒரு தவறு செய்யறதுக்கு ரொம்ப பயப்படணும். ஏன்னா இது இந்த தவறு செஞ்சா நமக்கு பின்னாடி திரும்பி வருமே நினைக்கணும். இது அவங்களுக்கு அப்படி நினைச்சிட்டோம்னா நம்ம தவறு செய்ய மாட்டோம். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடியார்களுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்பிறவி தப்பிலில் எப்பிறவி வாய்த்தது இது ஒரு பிறவி நந்தவக்கு மதிப்பிருக்கு. ஐயா வழி அடியோம் ஆந்தோங்க நாரலல் போல் செய்யாவெண் நீராடி செல்வா சிறு மருங்குள். சாமி வெந்நீராடி திருநீர் பூசிப்பாரு. திருநீர் சர்வ சங்கார காலத்துல எல்லாவற்றையும் ஒடுக்கி சாமி அதை திருநீராக ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளும் ஒன்றை சார்ந்துதான் அமையும். இந்த மேஜை எதை சார்ந்து அமைக்குது? தரையை சார்ந்து அமையுது. இப்ப கணவர் யார சார்ந்து அமைவாங்க? மனைவியை சார்ந்து அமைவாங்க. மனைவி யாரை சார்ந்து அமைவாங்க? கணவரை சார்ந்து அமைவாங்க. பிள்ளைகள் யாரை சார்ந்து அமையும்? பெற்றோர்களை சார்ந்து அமைவாங்க. இப்படி இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளும் ஒன்றை சார்ந்துதான் அமையும். சர்வ சங்கார காலத்தில் சிவபெருமான் எல்லா உயிர்களையும் ஒடுக்கினதுக்கு அப்புறம் எல்லாம் சாம்பலானதோ உடனே அந்த சாம்பல்ல எல்லாம் போய் சாமிகிட்ட போய் கட்டதான். பெருமானே நாங்கள் யாரை சார்ந்து அமையும் அப்படின்னதோ
நீங்க என்னை சார்ந்த அமையுங்கள்னு சொல்லி சுவாமி திருநீர் பூசி காண்பித்தார். இப்ப நாம எதுக்கு திருநீர் பூசிருக்கோம், சிவபெருமான் எதுக்கு திருநீர் பூசிருக்காரு அப்படின்னா, நாம மும்மலம் நீங்குவதற்காக திருநீர் பூசிக்கின்றோம். சிவபெருமான் எதுக்கு திருநீர் பூசிருக்காரு அப்படின்னா, அவரை பார்க்கும்போது நம்மளுடைய வினைகள் எல்லாம் நீங்கும். அவங்களுக்கு சாமி திருநீர் பூசிக்கிறத பார்த்தா நம்முடைய வினை, அதாவது திருநீர் பூசி காமிக்க. ரெண்டாவது, யாரு திருநீர் பூசி இருந்தாலும் அவங்கள பார்த்து தரிசனம் செஞ்சாலே நம்ம வினை நீங்கும். திருநீர் பூசுறவங்களை பார்த்ததுமே என்ன செய்யணும், பேணி அணிவருக்கு பெருமை கொடுப்பது திருநீர். மானம் தகைவது நீர், மதியை தருவது நீர், சேனம் தருவது நீர், அளவாயான் திருநீரே, அறுத்தமதாவது நீர், அவலம் அறுப்பது நீர், வருத்தம் தணிப்பது நீர், வானம் அளிப்பது நீர், பொருத்தமதாவது நீர், புண்ணியர் பூசும் வெந்நீர். புண்ணியர் தான் பூச முடியும் திருநீர், எல்லாரும் பூச முடியாது. இப்ப நீங்க திருநீர் பூசிருக்கீங்கன்னா நீங்க புண்ணியர், ஏற்கனவே நிறைய சிவ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதனாலதான் இப்படி பூசிருக்கீங்க. பொருத்தமதாவது நீர், புண்ணியர் பூசும் வெந்நீர், திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. திருநீருக்கு அவ்வளவு சிறப்பு. திருநீர் ஒன்றுதான் நிலை உடையதையும் காட்டும், நிலை இல்லாததையும் காட்டும். நிலை இல்லாதது எதை காட்டும் அப்படின்னா, இப்ப பசுஞானத்தை எரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன, சாம்பலாயிருதா. அப்ப இது முடி சாய்ந்த மன்னரும் முடிவில் ஒரு சாம்பல், முடி சாய்ந்த மன்னரும் முடிவுல என்னது ஒரு முடி சாம்பல். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மன்னராக இருந்தாலும் சரி, கடைசி அவனுக்கு அந்த 6 அடி ஒருபடி சாம்பல் தான். இந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, புடுவையில வச்சு கையில கொடுத்துருவாங்க, இந்தாங்க. அப்பேற்பட்ட ஆட்சி புரிஞ்சவன் தான் கடைசி என்னாச்சு, ஒருபடி சாம்பல் தான். முடி சாய்ந்த மன்னரும் முடிவில் சாம்பல். அப்ப இது என்ன காட்டுது, வாழ்க்கை நிலை இல்லாதது என்பதை காட்டுதா. அதே இது அது திருநீரை நீங்க எவ்வளவுதான் மறுபடியும் எரிச்சாலும் அது அழிவே அழியாது, அப்படியே இருக்கும். அதனால நிலை உடையதையும் காட்டும், நிலையுடையதும் நிலை இல்லாததையும் காட்டுவது இந்த திருநீர். செய்யாவென் நீராடி செல்வா சீரு சாமி ஒருத்தர் தான் செல்வன். எல்லாரும் செல்வத்துக்கு ஒரு தெய்வத்தை ஓடுறாங்க, கல்விக்கு ஒரு தெய்வத்துக்கு ஓடுறாங்க. செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கும் செல்வர் மதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. யார் சொல்லுங்க பாடுறாரு, அவர் ஒருத்தர் தான் செல்வன். இங்க எத்தனை பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் அவங்களாம் வறுமையுடைய சிவன் ஒருத்தர் தான் செல்வன். இப்போ ஒருத்தங்க பணக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களோட செல்வத்தை எதுக்கு சாமி கொடுத்துருக்காரு, ஒரு கோடீஸ்வரன் பிறருக்கு இவன் எப்படியாவது கொடுப்பான்னு சொல்லி செல்வத்தை கொடுத்தா அவன் தந்தைக்காக ஒதுக்குனான்னு வச்சுக்கோங்க, சாமி விடுவாரா? வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஜெயில் வார்டன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஜெயில் வார்டனுக்கு கவர்மெண்ட் கொடுக்கும், அவங்களுக்கு தேவையான உணவு கொடுப்பா, உடைகள் கொடுப்பா அப்படின்னு சொல்லி பொறுப்பை உடைக்கும். அவன் அதை கொடுக்காம இவன் தந்தைகளுக்காக வீட்டுக்கு கொஞ்சம் ஒதுக்குறான்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் உன சும்மா விடுமா? தண்டிக்கவோ தண்டிக்காதா? அதே போல ஒவ்வொரு செல்வம் தரையும் சாமி ஏன் செல்வத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அவங்களாம் தர்மம் செய்வார்கள் என்று கொடுக்குறாரு. அப்படி செய்யாம அவங்க ஒதுக்குனா கடு நரகங்கள் வைத்தார் அப்படின்னாரு. கொடுக்கிறவங்களுக்கு அருள் வைத்தார், கொடுக்காதவங்களுக்கு நரகம் வைத்தார். இப்ப கோயிலுக்கு முன்னாடி உட்காந்துருக்க எல்லாருமே பெரிய கோடீஸ்வரர்கள், கோயில வெளியில உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களாம் முற்பிறவில மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். இப்ப பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பிறருக்கு தானம் தர்மம் செய்யாதனால இன்னைக்கு வெளியில நான் என்ன பாவம் செஞ்சனோ அப்படின்னு சொல்றாங்கல்ல. என்ன காரணம், முற்பிறவில செல்வம் கொடுத்து அதை பயன்படுத்தாத காரணத்தினால இந்த பிறவில பிச்சை எடுத்தாங்க. அதனால இருக்கும்போதே அதுலயும் நேற்று பெரியவரம் நடக்கும்போது சோழ நாட்டுடைய சிறப்பை சொல்லும் போது நாம வருமானத்தை 3 பகுதியா பிரிக்கணுமா. 3 பகுதியில 1 பங்கு தான் நமக்கா, 2 பங்கு தானம் தர்மம் தானா, 2 பங்கு தானம் தர்மம் பண்ணணுமா. நாம என்ன செய்வோம், 2 நமக்கு வச்சுட்டு 1 அது ஒண்ணுமே பார்த்துதான் செய்வோம். ஒரு ஆளுக்கு 10 ரூபா கொடுக்கறது கூட பல தடவை யோசிப்போம், கொடுப்போமா வேண்டாமா, கொடுப்போமா வேண்டாமா. இல்ல கஷ்டப்படுறவங்க கூட வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க, தர்மம் செஞ்சுறாங்க. இருக்கவங்க கொடுக்க சரி இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏன் ஒவ்வொரு சொற்பொழியும் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம செய்ய எல்லா நூல்களும் அதுதான் சொல்லுது. அறம் செய்யாம நம்ம இறைவனை அடைய முடியாது. அறமே கடவுள் உலகு ஏற்றும். இது நமக்கு அறம் செய்ய விரும்பு அவை பாட்டி சொல்றாங்க. அறத்துக்கு அவ்வளவு சிறப்பு. அன்பு வரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அன்பு பண்பை கொடுக்கும், அறம் அதனுடைய பயனை கட்டாயமாக கொடுக்கும். அறம் செஞ்சா அதனுடைய பயனை செய்யாவென் நீராடி செல்வா சிறு மருங்குள்
மையார் தடங்கண் மடந்தை மணவாளா. அம்பாள் வந்து அந்த சிறிய இடையோடு இருக்காங்க. சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. சாமி மதுரையில அங்கிருந்து எங்க இருந்து வர்றாரு, கைலாயத்துல இருந்து வந்து மீனாட்சி அம்மையை திருமணம் முடிக்க வர்றாரா, மணவாளன்னு வர்றாரு. சோமசுந்தர கடவுளாக வந்து மீனாட்சி அம்மையாரை திருமணம் முடிக்க வரும்போது மணவாளனா இங்க வர்றதுனால அதை சொல்றாரு இந்த இடத்துல. அது கல்யாணம் முடிக்கிறது எப்படி வர்றாரு, வரும்போது எல்லா தேவர்களும் இங்க வர்றாங்க. வரும்போது இந்த மீனாட்சி கோயில் பத்தலை, அதனால இந்த பாண்டிய நாடே சிவலோகமாக அப்படின்ட்டு. அதனால நம்ம இப்ப எங்க உட்காந்துருக்கோம், சிவலோகத்துல உட்காந்துருக்கோம். எத்தனையோ ஞானிகளும் ரிஷிகளும் அந்த இடத்துல நம்ம உட்காந்து சாமியுடைய புகழை கேட்டுருக்கோம். மடந்து அதுவும் சாமி அப்படி அழகா சாமி. ஏன்னா சொக்கன்னா என்ன அர்த்தம், எல்லாவற்றையும் சொக்க வைப்பவர் சொக்கநாதர். சாமி சொக்கநாதர். சுந்தரன்னா என்ன அர்த்தம், மழுவான் வளன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவாரவ துயராய் இன தீர்த்தல் உண தொழிலே செழுவார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அழகா உனக்காளா இனி அல்லேன் எனலாமே. சுந்தரம் சொல்லி அழகா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாம். எத்தனை திருமுறையில அழகன் அழகன் பாடியிருக்காங்க. கூடிய லயம் சதிபிழையாமை கொடியடை உமையவளுக்கான ஆடிய அழகா அருவறை பொருளை அங்கனா எங்குற்றா என்று தேடிய வானோர் சேர்திரு முல்லை வாயிலா திருப்புகள் விருப்பால் பாடிய அடியன் படுதியர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரேங்கிறாரு சுந்தரம். ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றா என்று தேடிய வானோர், இப்படி சொல்றாரு சுந்தரம் சாமி. திருமுறையில் அவ்வளவு இருக்கு, கொட்டி கிடக்கு. அதெல்லாம் நம்ம எடுத்து நுகர்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆனந்தம் ஆனந்தம். இப்ப அடின்னு சொல்ற பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் கூட சேர்ந்து பாடும்போது உங்களுக்கு இன்னும் ஆனந்தம் 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 ரொம்ப இருக்கும். இப்ப நான் அடின்னு பள்ளியில் வச்சு பாடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் கூட சேர்ந்து பாடுவீங்க. என்ன காரணம், அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கனால உங்களுக்கு உள்ள பூரிப்பா இருக்கும். அந்த பாடல் தெரியும் போது உங்களுக்கு உள்ள பூரிப்பா இருக்கும். அதுக்குதான் திருமுறையில் எந்த நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றேன். செய்யா வெந்நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு. முதல்ல திருமணத்தை சொல்லிட்டு அடுத்தனாரு 64 திருவிளையாடல் நடத்துறாரு மதுரையில சாமி. புட்டுக்காக மண் சுமந்து பிறம்படியும் பட்டாரு சாமி. இப்பேற்பட்ட திருவிளையாடல், மண் சுமந்த லீலை, அவ்வளவு திருவிளையாடல் பண்ணியிருக்காரு. 64 திருவிளையாடல் நடத்தியிருக்காரு மதுரை. ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு. அந்த விளையாட்டு என்ன விளையாட்டு, அருள் விளையாட்டு. நாம விளையாடுற விளையாட்டு இது மறுபடியும் பிறவிக்கு வர்ற விளையாட்டு. அவர் விளையாடுற விளையாட்டு அருள் விளையாட்டு, இந்த பிறவிலிருந்து நீக்கக்கூடிய விளையாட்டு. நாம விளையாடுற விளையாட்டு சிலவர் பார்த்தீங்கன்னா ஓய் அடிச்சுட்டு சும்மா விளையாட்டுக்கு அடிச்சேன் அப்படிங்கிறாங்கல்ல, அவன் இப்படி பாப்பான், அடிச்சுட்டு சும்மா சாரி அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறாங்க. ஆனா அவர் விளையாடுற விளையாட்டு அந்த அளவுக்கு சாமியா. அந்த பிட்டுக்காக மண் சுமந்தா இருப்பாருங்க, அது அதுலயும் பிறம்படி பட்டார் பாருங்க. அதெல்லாம் எண்ணில்லாத கருணை. அவர் வந்து பிறம்படி படம்னு என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அப்பேற்பட்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் வந்து இங்க பூலகத்துல வந்து பிறம்படி படம்னு என்ன இருக்கு, எல்லாமே அடியாருக்காக செய்யறாங்க. எல்லாம் எதுக்காக பிறம்படி பட்டாரு, வந்தி கிழவிக்காக, அந்த உயிரை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக, மாணிக்கவாசக பெருமானை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அறிவக்கர பாண்டிய பெருமானை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக சுவாமி இவ்வளவு செய்யறாரு. நாரைக்கு முக்தி கொடுத்தாரு. வீட்டுக்காக பிறம்படி பட்டாருன்னா அந்த கருணையை நம்ம என்ன சொல்ல. 12 குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே காட்டுக்குள்ள அப்படியே தெரிஞ்சு வந்துருக்கும் போது ஒரு தவம் செய்து கொண்டிருந்தார். அப்படி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 12 பிள்ளைகள் அந்த தவத்தை கலைச்சிருச்சு. அந்த பிள்ளைகளை வந்து சத்தம் போட்டு அந்த தியானத்தை கலைச்சதுனால அந்த முனிவர் என்ன பண்ணாரு, நீங்கள் 12 பேரும் பண்டிக்குட்டிகளாக இருக்க கடவுதுன்ட்டார். அந்த 12 பேரும் பன்னிக்குட்டியா அந்த காட்டுல தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. தாய்க்காக ஏங்கி அழுது 12 குழந்தைகளும். அப்ப சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். சார் அது என்ன அளவு சொன்னீங்க, அது அளவு என்ன சொன்னீங்க மோதிரம்? சரி சரி சரிங்க சார், சார் பார்த்துக்கிறோம். சரிங்க சார். என்ன சரிங்க சார், சரி. என்ன 12 குட்டிகளும் தவிக்கும் போது சிவபெருமான் அப்படியே ஹெலிகாப்டர்ல அப்படி வந்துட்டு இருக்காரு. சிவபெருமான் ஒரு இதுக்காக சொல்றேன். உடனே சாமி பார்த்தாரு, 12 பேரும் ரொம்ப தவிக்கிறாங்க, கொஞ்சம் ஹெலிகாப்டர் கீழே இறக்குப்பா, சாமி கீழே இறங்கிட்டாரு. உடனே இறங்கி பார்த்தாரு,
சாமி 12 பேரும் தாய்க்கு ஏங்கி அழுததா உடனே தாய் பன்றியாக மாறினார் சிவபெருமான். தாய் பன்றியா மாறி இப்ப நீங்க திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா அந்த செவத்துல இருக்கும் சாமி தாய் பன்றியா இது போட்டிருப்பாங்க. தாய் பன்றி ஆகி உடனே அத்தனை பேருக்கு பால் கொடுத்தாரு சிவபெருமான். அந்த 12 குட்டிகளுக்கும் முருகன் கோயில இருக்கு. ஆமா, செவத்துல இருக்கும். செவத்துல இருக்கு, மதுரையிலுமே இருக்கு. மதுரை திருக்கோயிலுமே தூண்ல இருக்கும். திருப்பரங்குன்றத்திலே இருக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்பாங்க. நோயால் வருந்தி உன்னை 100 குரல் கூப்பிட்டால் நீ யார் எனாதிருக்கை நீதியோ தாயாய் அலை கொடுத்த கேளல் அருங்குலவிக்கு அன்று முளை கொடுத்தாய் நீ அல்லவோ பாரு. நோயால் வருந்தி உன்னை 100 குரல் கூப்பிட்டால் நீ யாருப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன் சாமி. நீ எப்பேற்பட்ட கருணை உடையவர் தெரியுமா? அந்த பன்றி குட்டிக்கே பால் கொடுத்தாள். கேளன்னா பன்றி, அருங்குலைக்கு அந்த குட்டி பன்றிக்கு நீ என்ன செய்ய தாயா வந்து அந்த பன்றிக்கு நீ விலை கொடுத்தாய், அதற்கெல்லாம் பால் கொடுத்தாய். நீ அடியனுக்கு நீ கருணை செய்ய மாட்டாயா அப்படின்னு குருஞாசம் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நம்ம ஊர்ல பிறந்த குருஞாசம் சொல்றாரு. சொக்கநாத சொல்றாரு. பிறகு அவரை சிவி சிங்காச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் நம்மளும் மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எந்த நேரமும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா 65 வயசானாலும் அந்த கண்ணாடி முன்னாடி சீவுறது இன்னும் விடுறாரு. 65 வயசானாலும் தன் அழகு குறைந்து விடக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் அது குறையத்தான் செய்யும். கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜீன்கள் குறைந்து கொண்டே போகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 100 வயசு கொடுத்துருக்காரு. ஒழுக்கமா இருந்தா 100 வயசு இருக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஜீன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் தேய்ந்து கொண்டே தான் இருக்கும். அதான் இது வேற்று உடம்பு, இது விகார உடம்பு, இது விளக்குடம்புன்னாரு மாணிக்காசு. தினசரி இது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த உடம்பு. இன்னைக்கு நீங்க டெஸ்ட் எடுங்க, மறுநாள் டெஸ்ட் எடுங்க, 2க்கு வித்தியாசம் வரும். குறைஞ்சிக்கிட்டே போகணும் ஜீன்கள். அதனால இப்படி சொல்றாரு பாருங்க. தாயாய் முளை கொடுத்த பெருமான் சிவபெருமான். அதுலயும் சொல்றாரு, உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன். என்னை சீவி சிங்காரித்து பார்த்து நான் துன்பம் தான் பட்டேன் அப்படின்னாரு. இடர்பட்டேன். பொன்னை அறிவையறையே நினையும் அன்பிலேருக்கு நின் தாள் தருவையோ சுக்கநாதா. இப்படி சொல்றாரு. ஏற்பட்ட கருணைவாக்கள் அதான் ஐயா நீ ஆட்கொண்ட அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் எத்தனையோ பேரு உன்னை வழிபாடு செய்து உய்ந்த அடியார்களை எல்லாம் நாங்கள் பின்பற்றி நாங்களும் உய்ந்தோம் அப்படின்னு இந்த பெண்கள் தான் சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே அருளாளர்கள் எழுதி வச்சதை நம்ம பாடி வழிபாடு செய்தால்தான் நாமளும் என்ன செய்ய முடியும்? உய்ய முடியும். பாடி உய்ந்தோம். ஐயா வழியடியும் ஆண்டோங்கான் ஆறல் போல் செய்யாவின் நீராகி செல்வா சிறுமருங்குள் மையா தடங்கன் மடந்தை மடவாளா ஐயா நீ ஆட்கொண்ட அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். எய்யாமல் எங்களை எப்படியாவது பெருமானே இந்த பிறவிலிருந்து நீத்து எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். எங்களை அந்த நிலையை விடாம எங்களை எல்லாம் காத்து அருள வேண்டும் என்று இந்த பெண்கள் எல்லாம் கேட்கிறாங்க. நல்லா மட்டும்தானே? பொய்யார் தடம் பொய்கை புக்கு மூகேரென்ன கையால் குடைந்து உன்காலல் வாடி ஐயா வழியடியோ ஆண்டோங்கானல் போல் செய்யாவென் நீராடி செல்வா சிறு வருங்குள் பையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பா எமையலோர் எம்பாவாய். அது இங்கு எங்களை எல்லாம் காத்தருள வேண்டும் என்று இந்த பெண்கள் எல்லாம் அருமையா இந்த தடாகத்தில் நீராடி இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே நீராடுகின்றார். நாளைக்கு என்ன நடக்குங்கிறத அடுத்த பாட்டுல பார்ப்போம் என்று சொல்லி இதுகாரும் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த திருவம்பை பாடலில் நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி அடியின் உரையை நிறைவு செய்தேன். திருச்சிட்டமே.